கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரசோதயாத். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி உங்களுக்கே. இது கார்த்திகை மாத பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில் சூரியன் அந்த 29 நாட்கள், கார்த்திகை 9 முதல் கார்த்திகை 29 நாட்கள், 29 வரை 29 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய, அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா? உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா? எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா? நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா? அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா? பூரியத்தால் யோகத்தை பெறுமா? சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா? நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா? நினைச்சமாய் சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது, தொழில் வளங்களை பெறக்கூடிய, நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 8ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில், காலபுருஷ தத்துவத்துக்கு பணபரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. அதை விட அள்ளி தருகின்ற யோகம் அந்த இடத்துல. கார்த்திகை மாதம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் பிரவேசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை, அவருக்கு அள்ளி தருகின்ற யோகம்தான். யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை, தொழில் வளத்தை, சிறந்த செல்வத்தை, பணம் கொட்டி தருகின்ற யோகத்தை, நல்ல பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை, பதவி உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார்? இந்த இடத்துல சூரிய பகவான் 29 நாட்கள் இருந்து அதற்குரிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஆக இந்த சூரியனாகப்பட்டவன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 29 நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா? உங்க பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா? உங்கள் கடன், ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா? இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்களில் விருத்தி அடையுமா? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? குடும்ப கஷ்டம், ஏன்னா 8ஆம் இடம் சில பேருக்கு மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம், திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம். அதாவது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம். அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம். உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வயதுள்ள உழைக்கக்கூடியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய திருமணம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி, இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம். அதற்குரிய பலனை மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகின்ற. டிக் பண்ணா பாருங்க, என பல அற்புதமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா? ஆக நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம். இது பொது பலன், அதே நேரத்தில் பொதுவான பலன். சரிங்களா? ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது. அப்போ எல்லாருமே உலக நாடு, எல்லா நாடுகளும், மலேசியா, சிங்கப்பூர்,
ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள், இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த அப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம். இருந்தாலும் சொன்னது நடக்கும். பிரம்மசாஸ்திரம் சொன்னது நடக்கும். பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம். கார்த்திகை மாத பலன்கள். காலச்சக்கரங்கள் காசு பணத்தை கொட்டி தருகின்ற காலச்சக்கரங்கள் காசு பணத்தையும் பதவியத்தையும் கொட்டி தருகின்ற ஒரு கும்பராசியினுடைய அற்புதமான யோகம். இதை பலன் சொல்வதற்காக எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நல்லா கவனிங்க கும்பராசினியர்களே. ஒரு மனுஷனுக்கு கல்வி நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த இடம்? 2ஆம் இடம். வாக்கு அப்படின்னா படிக்கிறது. வாக்குன்னா இப்போ சாப்பிட்றதுல படிக்கிறது, வாயால கல்வியை படிக்கிறோம் இல்லையா? வாக்கு அதுதான் வாக்கு கல்வி. வாக்குன்னு வியாபாரத்தை எடுத்துக்கலாம். வியாபாரம் வாக்கு, அதுதான் கல்வி. அடுத்த வாக்கு கல்வி படிப்பு. அடுத்து வருமானம், அந்த இடம் இந்த குடும்பஸ்தானத்து. உத்தியோகம், வருமானம், வியாபாரம், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குமா? அப்ப இத்தனைக்கு உள்ள ஒரு இடம். அதே உடல் ஆரோக்கியம், நேத்திரம். வாக்கு கல்வி வருமானம் நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம். நேத்திரம்னா உடல்ல இருக்கிற அங்கங்கள்ல ஏதாவது குறைபாடுகள், ஏதாவது விபத்துக்கள், காயங்கள் ஏற்படுமா? அப்ப இதெல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம். தைரியமா இருக்கக்கூடிய இடம், துணிவோடு இருக்கக்கூடிய இடம். துணிந்து செய், சிந்தித்து செய். துணிந்து செய், சிந்தித்து செய். அதாவது நாம எதை நினைச்சாலும் எப்பயும் செஞ்சிட முடியாது. அதுக்கு காலபுருஷ தத்துவத்தோடு கிரகங்கள், காலச்சக்கர கிரகங்கள், காலபுருஷ தத்துவத்தோடு உங்களுடைய ஜாதக அமைப்புலையும் சரியான கிரக அமைப்புகள் இருக்கணும். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி, தலைமை பொறுப்பு, அதிகாரம், உத்தியோகத்தில், அதாவது செய்கின்ற வியாபார தொழிலில் உச்சத்திற்கு கொண்டு சொல்லுகின்ற செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் உச்சத்தில் செல்கின்ற ஒரு கிரகம், வருமானத்தை கொட்டி தருகின்ற கிரகம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்வு தருகின்ற கிரகம், குடும்பத்தில் காசு பணத்தை கொட்டக்கூடிய கிரகம், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கிரகம், லாபாதிபதி. அடுத்ததாக 2ஆம் இடத்துக்குரியவரும், குடும்பஸ்தானத்துக்குரியவரும், தனஸ்தானத்துக்குரியவரும், லாபஸ்தானத்துக்குரியவரும். அப்படிப்பட்ட குரு பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம். வெற்றி, தைரியம், துணிவு. அப்ப இந்த துணிவு எப்போ எடுக்கிறோம்? ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்து ஒரு துணிவோடு செயல்படும் போது அதற்குரிய கிரகம் வலிமையா இருக்கு. காலச்சக்கரத்திற்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடமான சந்திரன் வீட்டில் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தில் இருப்பது. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் கடகராசினுடைய யோகத்தையும், காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடத்தினுடைய யோகத்தையும் இந்த 6ஆம் இடத்தில் இருந்து குரு செய்ய போகிறார். அப்ப 4ஆம் இடத்தினுடைய யோகம் என்ன? சந்திரன் வீடு, உடல்ல பிணிகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிணிகள், நோய் நொடிகள்லாம் தீர்ந்து அப்படியே தெம்பா இருக்கலாம். அடுத்து என்ன? பதவியில தெம்பா இருக்கலாம், ஆணியம் அதிகாரத்துல தெம்பா இருக்கலாம். அந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை, சொந்த மிகப்பெரிய பதவி ஏற்படக்கூடிய நிலை, புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், புதிய தலைமை வகிக்கக்கூடிய நிலை. ஏன்னா 9ஆம் இடம் யார்? காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் வந்து உயர்ந்த பதவி.
தொழிலில் சிறந்த முன்னேற்றம், பேரும் புகழும் அள்ளி தருகின்ற முன்னேற்றம், அது அத்தனை கொடுக்கக்கூடிய பேரும் புகழும் பதவி உங்களை தேடி வரும். ஏன் அவருக்கு தான் இந்த பொறுப்பு, அந்த பதவிக்கு அவர் தான் கரெக்டான அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேரும் புகழ் உங்களை தேடி வரக்கூடிய நிலை. ஆக இந்த அமைப்புகளில் குரு இருக்கிறார். சரி, அடுத்தது என்ன? 3, 10 குறி. அப்ப இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இதெல்லாம் உண்மைதானே. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஒன்று இருக்குல்ல, வருமானம் ஒரு புறம் எப்படி வரப்போகுது? 10ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி, கும்பராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாய் தசம தொழில் ஸ்தானம். இப்போ கும்பராசிக்கு இப்போ எந்த ஒரு ஜாதருக்குமே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் கிரகம் வலிமையை, தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா எந்த தொழிலும் பார்க்க முடியாது, சொந்த தொழில் பார்க்க முடியாது, எந்த உத்தியோகத்தில் நிலையாக இருக்க முடியாது. அப்போ 2 அதாவது அதே நேரத்தில் 2 வலிமையாக இருக்கணும். அப்போ 2 குரு உச்சம் பெற்று எங்கே பார்க்குறாரு? செவ்வாயை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ எப்படிப்பட்ட யோகம்? தொழில் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், பதவியிலும் உத்தியோகத்திலும் ஆச்சரியப்படுகிற பதவிகள், எதிர்பாராத பதவி யோகம், எதிர்பாராத சொத்து யோகம், வாகன யோகம். ஆக சொந்தமாக வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக புதுசு அப்படியே பிரம்மாண்டமான ஒரு வாகனம்லாம் வாங்குவாங்க, பிரம்மாண்ட வாகனம், திடீர் பதவி, திடீர் சொத்துக்கள், அதிகாரம், அந்தஸ்து, பேர் புகழும் கொட்டி தருகின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா அரசு கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அரசியல் சார்ந்தவங்க, அரசாங்கத்தை சார்ந்தவங்களாம் மிகப்பெரிய யோகத்தை, அரசியலில் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி அடையலாம். ஏன்னா உங்களுக்கு கும்பத்திற்கு 7ஆம் அதிபதியான 7ஆம் இடத்துக்குரிய சூரியனாகப்பட்டவன் காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி ஆகிறான். புகழ் திற உத்தியோகத்தில், அரசு உத்தியோகத்தில் புகழ் பேரும் புகழும் தரக்கூடியவனாகிறான். அப்ப மனைவி 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். அந்த மனைவியினுடைய யோகத்தில் வாகன சொத்து யோகம், வாகன யோகம், பதவி யோகம் தரக்கூடிய நிலை ஏற்படும். கும்பராசி 7க்குரியவன் சூரியனாகப்பட்டவன் காலப்புற சொத்துக்கு 5ஆம் அதிபதியாகி அதாவது மனைவின் மூலம் அந்த மனைவியின் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டங்கள், மனைவியினுடைய சொத்துக்கள், மனைவியினுடைய தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய அற்புதமான யோகம். இது சூரியன் செவ்வாய் இருக்கிறது. அரசாங்கம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் சரி, மிகப்பெரிய பதவி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. சரி, அடுத்து என்ன? கும்பராசிக்கு 4, 9க்குரிய சுக்கிரன், அவரும் துலா ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. இது கார்த்திகை 11 வரை. 4ஆம் இடம் என்ன? சுகஸ்தானம், வாகனஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், பதவி ஸ்தானம், நல்ல திருமண யோகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. உயர்ந்த பதவி, அதுக்குள் மற்ற இடத்துல சொல்லியாச்சு, உயர்ந்த பதவி எல்லாமே கற்ற கல்வி. ஏன்னா புதன் உட்கார்ந்துருக்கார். புதன் உட்கார்ந்துருந்தா கல்வியினால் மிகப்பெரிய பதவி, கற்ற கல்வியால் மிகப்பெரிய பதவி. புதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த 2 பேருமே, புதனும் சுக்கிரனும் 2 பேருமே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு விருச்சிக ராசிக்கு வந்துடுவாங்க. புதனும் சுக்கிரன் 2 பேருமே அடுத்தடுத்து கார்த்திகை 11, கார்த்திகை 20 அடுத்தடுத்து வந்துடுவாங்க. எங்கே வந்துடுவாங்க? விருச்சிக ராசிக்கு வந்துடுவாங்க. அங்கேயும் பாருங்க, உங்களுக்கு என்ன ஸ்தானம்? கும்பராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் உட்காந்துருக்கு. அப்போ உங்கள் தொழில் ரொம்ப பெயரும் புகழும் பிரமாண்டமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஆக இந்த கார்த்திகை மாதம் இத்தனை சிறப்பு அம்சங்களும் துளாராசிக்கு, அதாவது கும்பராசிக்கு அமைந்திருக்கிறது. கும்பராசினுடைய அமைப்புகள் சிறப்பான ஒரு அமைப்புகள். மேலும் சொல்லிக்கிட்டே போன நேரம் வேணும், நேரம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்துக்கு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது, நேரம் இல்லை. சரி நேர்களே, இது ஒரு 50-60% இந்த பலன் எடுத்துக்கணும். தனிப்பட்ட ஜாதத்தையும் பார்த்துக்கணும்.
அது பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தான் உண்டு, தான் தொழில், தான் உத்தியோகம், தன்னுடைய அதிலே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. சில தெளிவான ஒரு வாழ்க்கையில் தெளிவான முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் நவ கிரகங்கள் நவக்கோளும் ஜாதக கட்டத்தில் எந்தெந்த வலிமையில் உட்கார்ந்துருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன புத்தி அந்தரங்க நடக்குது. அந்தரம்னா ரகசிய புத்தி. அது என்ன நடக்குது, என்ன ரகசியத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது, ரகசியமான யோகங்கள் என்ன செய்ய போகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ஆளுக்கு நல்ல முன்னேற்றம் அடையலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை ஒரு உங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர். நன்றி, வணக்கம்.